பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் கட்சி தற்போது திடீர் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அங்கு இவ்வளவு நேரம் முன்னணியில் இருந்த 6 சுத்துகள் முன்னணியில் இருந்த ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் வேட்பாளர் கலாதர் பிரசாத் மண்டல் தற்பொழுது 1036 வாக்குகள் பின்தங்கி இருக்கிறார். அங்கு ஒரு முக்கிய அதிசய அரசியல் திருப்பமாக சுயேட்சை வேட்பாளர் சங்கர் சிங் பீகார் மாநிலத்தில் முன்னிலை வகிக்கிறார். ரூபாலி தொகுதியில் திடீர் திருப்பமாக ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் வேட்பாளர் பின்னிலை பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி வேட்பாளராக இருந்த நிதிஷ்குமார் கட்சியின் வேட்பாளருக்கு ஒரு அதிர்ச்சி பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. சங்கர் சிங் என்ற சுயேட்சை வேட்பாளர் இப்போது 37,137 வாக்குகள் பெற்று முன்னணியில் இருக்கிறார். கலாதர் பிரசாத் மண்டல் ஐக்கிய ஜனதாதளம் 37,101 வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கிறார். அங்கு தேஜஸ்வி யாதவின் ராஷ்டிரிய ஜனதாதள் பார்ட்டியின் வேட்பாளர் பிமா பாரதி 20,252 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இதனால் பீகார் மாநிலத்தின் ரூபாலி தொகுதியில் மும்முனை போட்டியில் கடுமையான போட்டியில் அங்கு சுயேட்சை வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு 2 இடங்கள் கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த சூழ்நிலையில் பீகாரில் ஒரு தொகுதி பறிபோயிருக்கிறது. நிதிஷ் கட்சியின் வேட்பாளர் தோல்வி முகத்தில் இருக்கிறார். கலாதர் பிரசாத் மண்டேல் 1036 வாக்குகள் பின்தங்கி சுயேட்சை வேட்பாளர் சங்கர் சிங் முன்னிலையை வகித்துக் கொண்டிருக்கிறார். மீதி உள்ள 11 தொகுதிகளில் காங்கிரஸ் முன்னிலை வகிக்கிறது. இமாச்சல பிரதேசத்தில் ஹமீர்பூர் தொகுதியில் மட்டும் 500 வாக்குகள் வித்தியாசத்தில் அங்கு பாஜக வேட்பாளர் முன்னிலை வகிக்கிறார்.